10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமையியல் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 மிகவும் முக்கியமான வினாக்கள். அலகு 1 இந்திய அரசியலமைப்பு. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 262 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 குறுகிய விடைத்தெருகு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் குடியுரிமை என்பதன் பொருள் என்ன, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக. ஃபோர்த்து கொஸ்டின் நீதி பேராணை என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து கொஸ்டின் செம்மொழி தகுதி பெற்ற இந்திய மொழிகள் எவை. செவன்த்து கொஸ்டின் தேசிய அவசர நிலை என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 விரிவான விடைத்தெருகு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. தேர்டு கொஸ்டின் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகளை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 3 கொஸ்டின்லேருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 2 நடுவண் அரசு. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 273 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 கீழ்காணும் வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் நிதி மசோதா குறிப்பு வரைக, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை, நிச்சயமாக நம்முடைய எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின்ங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற மற்றும் நீதி ஆதாரங்களை விவரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை. ஃபோர்த்து கொஸ்டின் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதி வரையறைகள் ஏதேனும் 3 விளக்குக. இந்த 3மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 3 மாநில அரசு. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 284 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாநில ஆளுநரின் முக்கியத்துவம் யாது. செகண்ட் கொஸ்டின் ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் உயர் நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறை அதிகாரங்கள் யாவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்களை விவரி. செகண்ட் கொஸ்டின் முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடுங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 4 இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 292 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 சுருக்கமாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெளியுறவு கொள்கை என்றால் என்ன. செகண்ட் கொஸ்டின் பஞ்சசீல கொள்கைகளில் ஏதேனும் 4 பட்டியலிடுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் இந்தியாவின் அணுசக்தி கொள்கை விவரி. ஃபிஃப்த் கொஸ்டின் சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வேறுபடுத்துக உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு கொள்கை, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 விரிவாக விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அணிசேரா இயக்கம் பற்றி விரிவான குறிப்பு எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 5 இந்தியாவின் சர்வதேச உறவுகள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 307 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 சுருக்கமாக விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுதுக. செகண்ட் கொஸ்டின் போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் SPA பற்றி சிறுகுறிப்பு வரைக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் சபஹார் ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தை மதிப்பிடுக. சிக்ஸ்த் கொஸ்டின் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 விரிவாக விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவானதற்கான காரணம் மற்றும் அதன் நோக்கங்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயம் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பின் திட்டம் குறித்தும் அவ்வமைப்பு எவ்வாறு பிற நாடுகளுக்கு உதவி செய்கின்றன என்பது குறித்தும் குறிப்பிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க.